வணக்கம். பாமகவில் மாம்பழம் சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான வழக்கில் நாளைக்குள் பதிலளிக்க அன்புமணிக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாளை இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்மபிரபு அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பாமக தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். வழக்கை தாக்கல் செய்த பின்னர் 3 நாட்களில் விசாரித்து முடிவெடுக்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஆணை விதித்திருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றம் வழக்கை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடப் போவது யார்? அன்புமணி ராமதாஸ் தரப்பா அல்லது ராமதாஸ் தரப்பா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அதற்குள் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும். நாளை பதிலளிக்க தற்பொழுது உரிமையியல் நீதிமன்றமானது இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நாளை அன்புமணி தரப்பு தங்களுடைய பதில் மனுவாக தாக்கல் செய்வார்கள் என்றும் அதற்கு பின்பு மாம்பழம் சின்னம் யாருக்கு சொந்தம் என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.